வச்சு கிடக்காது. போன எடுத்தா என்ன? வரும்போது இந்த மாதிரிலாம் தொல்லையா இருக்கும் தான் என் போனை தூக்கி வீட்டில் கடாச்சிட்டு வந்தோம். பார்த்துக்க, எங்கேயாவது போனால் இதுகளுக்குலாம் டென்ஷன் ஆகும். பார்த்துக்க, மண்டை பிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சு வச்சுட்டு என்னென்ன தேவையான ரெடி பண்ணி வச்சுட்டு வரதும் இல்லாமல் இதுக்கு போனையும் தூக்கிட்டு வந்தா 10 போன் பண்ணுறது. போயிட்டு வரத்துக்குள்ள அதுக்குன்னே நான் போனை தூக்கி கடாச்சிட்டு வந்தோம். நீ எதுக்கு இந்த போனை தூக்கிட்டு வந்த? சரியான பைத்தியம் வேறையா இருப்ப போட்டிருக்கு. போ. சரி திட்டாதீங்க. இரு, யாரை எனக்கு போன் பண்ணுறாங்க, யார் என்னான்னு பார்த்துக்கிட்டு என்னான்னு கேட்குறேன். இருக்கா? ஹலோ, யாருங்க? போன் வந்திருக்குது புது நம்பர்லேருந்து. என்ன விஷயம்? ஆமாம், நான் ஈபிகாரர் பொண்டாட்டி தான். சொல்லுங்கள், என்னாச்சு? என் புருஷன் எதுவும் தேவையில்லாத கேஸு பண்ணிவிட்டாரா? என்னங்க சொல்லுங்க. ஐயோ மந்திரு, நீயா? என்னம்மாப்போ, நான் யாரு குரலேன்னு இருக்கு? என்னடா இத்தனை பேச்சு பேசுகிற? என்னடா நீ மாமாவை போய் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத சுந்தருன்னு பேர் சொல்லி கூப்பிட்ற? என்னடா உனக்கு ஈபிகாரன்னு வர கிண்டல் பண்ணுற? சொல்லுடா. ஆஹா, அப்படியா? சரி. ஆஹா. எக்கா, என்னன்னு தெரியல. என்ன அவன் தம்பி ஃபோன் பண்ணிக்கிறான் போல்றக்கு. ஆன்றாளா, ஒரு கதையை வெடித்து சொல்கிறாளா? நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே உக்காந்து கிடக்குறோம். அட இல்லைடா, இவனுக்கு வர வயசு 10 தாண்டா ஆகுது. எங்கள் வீட்டுக்காரு சரி ஒரு 10-12 வயசுக்கு மேலே காது குத்திக்குவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தாண்டா நான் எதுவும் சொல்லலை. இல்லைன்னா நானாக 10 பெற்று வச்சுருக்கிறேன். இது இல்லைன்னா கூட வயசுக்கு வர்றதுக்கு மஞ்சள் தண்ணி வைக்கிறது, வீட்டுக்கு அழைக்கிறது, அது என்னது காது குத்தி வைக்கிறது, இப்படி வச்சு நான் மொய் வாங்கிறதுக்கு வச்சுக்கிறதே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்குது. அதுக்கு போயிட்டு என்ன எடுத்தோம் கௌத்தம் நான் செய்ய முடியும்? இத்தனை வருஷமாக என் மாமியார் பட்டில் பல லட்சத்துக்கு மொய் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் புருஷன் அங்கேயும் பெரிய பெரிய ஆஃபீஸர் வீட்டில் லட்சக்கணக்கில் மொய் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நான் வர ஒரு பக்கம் செஞ்சு வச்சுக்கிட்டு கிடக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படிரா மந்திரு நான் உடனே எடுத்து கௌத்தம்னு வைக்க முடியும்? உங்ககிட்ட 100 காசு பணம் கொட்டி கிடந்தாலும் அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற தேதியிலடா நான் வைக்க முடியும்? ஏன்டா எடுத்தோம் கௌத்தம்னு நான் எப்படா முடிவு பண்ணி வைக்கிறது? மாமாவா இல்லாத அவர் என்ன முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியலை. எனக்கும் நல்ல பெருசாக ஃபங்க்ஷன் வச்சு தான் ஊரறிய என் சொந்தக்காரங்க எப்படி என்னை எந்த அளவுக்கு நான் வெயிட்டான ஆளுன்றதை ஊருக்குள்ளே காட்டணும்ல. அப்புறம் என்னமோ எனக்கு ஆசை இல்லாத மாரி பேசிக்கிட்டு இருக்கிற. ஆசைலாம் இருக்குதாடா தம்பி. நீ வெளிநாட்டில் போயிட்டு கொஞ்சம் நஞ்சம் சம்பளமாக சம்பாதிக்கிற, கோடி கணக்கில் சம்பாதிக்கிற. நான் என்ன சொல்கிறதுக்கு? இருக்கட்டும் இரு. நீ எதுவும் பெருசாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் போய் மாமாட்ட கலந்து பேசுகிறேன், அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும். அப்புறம் கேட்டுக்கிட்டு என்ன தான் சொல்கிறாங்களோ முடிவு பண்ணி சொல்கிறேன், சரியா? நீ எதுவும் வருத்தப்படாத. அம்மா அப்படி சொன்னுச்ச, அதுவும் கரெக்டு தான்டா. இங்கே ஆறா, இங்கே வரு. உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டிக்காரி வந்து அவ்வளவு தான் பத்துக்க. ஐயோ தாங்க முடியாது. எனக்கு ஏன் இவ்வளோ செய்கிற போகிற வர்றன்னு அப்படி போய் உன்னைய போட்டு கொலையை பண்ணிவிடுவாடா. கொலைய அவள் வர்றதுக்குள்ளே தான் நானும் காது குத்தி வைக்க போகிறேன்டா. நீ என்னத்துக்கு பயப்படுற? ஏன் அப்படி வந்து தான் செஞ்சாலும் என்ன? ஏன் கூட பிறந்தவளுக்கு செய்கிறேன், உனக்கு என்னடி கேடு? உனக்கு வேணும்னா உன் அப்பா அத்தா வீட்டில் கேட்டு வாங்கிக்கிட்டு வாடின்னு சொல்கிறது என்னமோ நம்ம குடும்பத்துக்கெலாம் வாய் இன்னும் சொல்லியா கொடுக்கணும்? என்னடா தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியா நீ? நம்ம வீட்டில் நம்ம அருமையாக ஒன்று கண்ணே கண்ணுன்னு என்னையும் ஒன்றையும் பெற்றாங்க. எனக்கு ஒன்றுன்னா நீ தான் வரணும், உனக்கு ஒன்றுன்னா நான் தான் வரணும். என்னம்மா எனக்கு செய்கிறதுக்கு எங்கேயோ இருக்கிறவ வந்து கேள்வி கேட்பாலாம், அதுக்கு முன்னாடியே செய்ய காண்றானே. இதெல்லாம் என்ன கதை? பார்த்துக்கக்கா பஞ்சவரத்தக்கா. எப்படி பேசுகிறான் பாரு. கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு அக்காளுக்கு ஒரு 2 கோடி ஒரு கோடிக்கு காது குத்திக்கு செய்யக்கூடாத? செய்யறதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கிறான். என்னமோ பொண்டாட்டி வரத்துக்குள்ளே செஞ்சிட்றேன் நான். இல்லை அவள் வந்தானா எதுவும் செய்ய விட மாட்டாளன்றனா? இதோட என் புள்ள காது குத்தியோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் நல்லது கெட்டது இல்லையே என் வீட்டில். என்னாடி இது பெரிய கலப்பாடாக இருக்குது? என்னடா எல்லாம் சும்மா பயந்துட்டு கிடக்காதடா.
இன்னைக்கு வர்றவளோ நாளைக்கு வர்றவளோலாம் ஒன்று ஒன்று பேசுவாள்வோ தான். அதெல்லாம் நம்ம காதல் வாங்க முடியுமா? இத்தனை நாள் போச்சே, உனக்கு எதுவும் காசு பணம் வேணும்னா மாமாவே தூக்கி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு மாமா நல்லவர். அந்த மாதிரி தாண்டா நானும் பொண்ணு பார்க்க போகிறேன் உனக்கு. சும்மா என்னமோ காது குத்தி அதுக்குன்னு சீக்கிரமாக வையுங்க. அவள் எவ்வளோ ஒருத்தி வர்றதுக்குள்ளே நான் செஞ்சிட்றேன்றானா. இது என்னடி கலப்பாடாக இருக்குது. எவ்வளோக்கா பயந்துக்கிட்டு ஊட்ட கொளுத்துறேன் கதையா. அக்கா என்னக்கா பெரிய ஆளாக இருக்கும் போது இருக்க சொல்லி அக்கா. என்னம்மா அவங்க தம்பி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்களாமா வெளிநாட்டில். வரப்போகிற பொண்டாட்டி செய்ய மாட்டான்னு இப்போவே காது குத்தி வைக்கான அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு போடுறன்றால சொல்கிறாப்லையே. என்ன இது நல்ல மனசு படுறக்குக்கா. அக்காளுக்குன்னு செஞ்சு விடணும் எல்லாத்தையும். எவ ஒருத்தி வந்தாலும் ஒன்றும் செய்ய விட மாட்டாளுவோ கொல்ல மாட்டாளுவோ. நம்ம அதுக்கட்லையும் வாரி வளைச்சி கொண்டு போய் வச்சு விடுவோம் அப்படி நினைக்கிது அந்த தம்பி. நல்ல குணம் தானே. இப்போ வர மானங்கட்ட சிரிக்கிவோ. என்ன ஏதாவது ஒன்று செய்ய பத்தலை. ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு மிச்சர் பாக்கெட்டு ஒரு பூ வாங்கிட்டு வந்தாலும் அப்படி கத்துன்னு கத்துறாளுவோ. இந்த காலகட்டத்தில் இந்த பையன் நல்லா அறிவாளியை தான் யோசிக்குது. இதுக்கு என்னமோ இந்த அக்கா இப்படி சிரித்துக்கிட்டு நிற்கிது. சீக்கிரமாக காது குத்தி வச்சோமா, மொய்யை வாங்கி வச்சுக்கிட்டோமா, செய்முறை சீதனத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோமான்னு இல்லாத இது ஒரு வீம்பு பிடிக்குது பாருடி. ஐய என்ன கல்லளித்தாக்கா எடுத்து சொல்லு. யார் பச்சும் கேட்காது படுறக்க இந்த அக்கா. இந்த காலகட்டத்தில் யார் தான் சொல்லு, யாரும் செய்ய மாட்டாளோக்கா. வீட்டுக்கு வாழை வந்து சிரிக்கி இருக்கிறா ஒரு. ஐயோ எப்போ வாழை வந்த அன்னைக்கே உன் தங்கச்சி உறவு இருக்கக்கூடாது, உன் ஆத்தா உறவு இருக்கக்கூடாது, உன் அண்ணன் தம்பி உறவுலாம் இருக்கக்கூடாதா. அப்படி இருந்ததுன்னா நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி கிளம்பிடுறாளோ மூட்டை முடிச்சு தூக்கிக்கிட்டு. வந்த லாரியில் உள்ள சாம பண்டத்தில் அதில் அவளும் ஏறி உக்காந்துக்கிட்டு கிளம்பிடுறாளுவோ. அந்தமாரி காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம். அதுக்கு என்ன கூட பிறக்காமலா இருக்க முடியும்? என்னாடி இது கொடுமையாக இருக்கு. அப்படியா அதானடி எட்டியா அவ தம்பியாவது அவனுக்கு இம்மாத்திரமும் செய்ய நிற்கிறானே. ஏன் வீட்டில் கலக்கலாம் பாரு ஒரு வேமானி பய. சி என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. என்னமோ பொண்டாட்டிக்காரி வந்தாலும் வந்துவிட்டா என்னமோ ஐயோ என் பொண்டாட்டி இங்கே போனால் பொண்டாட்டி அங்கே வந்தால் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி என்ன திட்டுப்பிடுவா, அடிச்சுப்பிடுவா, உதச்சிப்பிடுவா, கிழிச்சுப்பிடுவான்னு தானே சொல்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினது கொடுத்துட்டு அவன் முகத்தை பார்க்கணுமே. ஐயோ கடவுளை நல்ல வேலை. என் அப்பா அத்தா இன்னும் உசுரோடு இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் காசு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சம்பளம். அதனால் என்னமோ என் பொழப்பு நல்லா போகுது. இல்லை இந்த பயலை நம்பி தான் நான் இருக்கணும்னு இருந்தேன்னு வச்சுக்க. ஐயோ என் மாமியா எனக்கு இழிச்சு கிணம் போட்டுரும். உன் அப்பா அத்தா வீட்லேருந்து என்னடி வருது? ஒன்றுத்துக்கு வக்கு இல்லடி உன் குடும்பத்தில். உன் தம்பிக்காரன் உன் மோரையிலையா உதைக்கிறான். என்னென்னமோ பேசும் தெரியுமா என் மாமியா. என் புருஷன் எப்போ பணம் எந்த வழியில் வரும்னு என்னையை போட்டு சித்திராவதைப்படுத்துவாங்க. அப்படிலாம் பட்டண்டி ஜோதி. இது அதோட கம்பேர் பண்ணும்போது இவ எம்ம தேவலாமச்ச. என்னமோ செய்யறத வேணாம் அனுப்பிட்டு அப்புறம் செய்யின்றாளா கிறுக்கச்சியாய்வ. அதானக்கா எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடி இது ஆடம்பரம் இந்த சொல்லி அக்காவுக்கு. அட இருடா சொல்கிறது கேளு. நீ சொல்கிறது கரெக்டு தான். அம்மா தான் சொல்ல சொன்னிச்சு புரியுது. அம்மா கிட்ட நீ போனா கொடு. என்னம்மா நொய்யின்னுக்கிட்டு கிடப்ப. நான் தான் போய் வீட்டில் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு தானே உனக்கு சொல்கிறேன்றேன். என்ன அதுக்கிட்டலையும் அம்மா அங்கே பிடிச்சி என்னை கத்திட்டு கிடக்கு. ரொம்ப நேரம் என்னமோ கத்தி கிடக்குற கூட பிறந்தவனையும் ஆத்தாலையும் இப்படி. என்னடி உனக்கு பிரச்சனை சொல்லிடி முதல்ல, நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு முடிவு. என்னடி உனக்கு கேடு எட்டிய? உன் தம்பிக்காரன் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான். சீக்கிரம் வையி நீனு காது குத்தி வையி, நான் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாமும் ஊர் அறிய செஞ்சு போடுறேன்னு சொல்கிறான். இவளுக்கு என்ன கேடு காலமாக வந்துச்சு. நானும் அதான் இத்தனை நேரம் ஓடி போய் சிட்டாட்டம் ஒரு காலன்ற பார்த்து என் புருஷனாச்சு எவனாச்சு ஏன் சொல்லணும்னு ஒரு தேதியை குறித்து சொல்லி போயிருப்பேன் நான். என்னமோ பணத்தை வச்சுக்கிட்டு செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்களாம். என்னமோ இந்த கிறுக்கச்சி இப்போ வேணாம் அப்போ வேணாம் போய் மாமன் கேட்குறான், போய் மாமியார் கேட்குறேன்றாளா. இது நல்லா இருக்காக்கா. ஏக்கா பிழைக்கிறவ எவ்வளோ இப்படி பேசுவாளாக்கா. இவெல்லாம் திருந்த மாட்டாக்கா. இவளுக்கெல்லாம் நல்லது கெட்டதே சொல்ல முடியாது பத்துக்க. சரி என்ன பைத்தியக்காரி தானே இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லது சொன்னால இவளுக்கு உரைக்காது.
இருடா கூப்பிட்றேன். இங்கே 2 பேர் முக்கியமான ஆலோசனை சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டுக்கிட்டு கூப்பிட்றேங்க. இரு வையிட, அவசரப்படாத. எடுத்தோம் கௌத்தம்னு செய்ய முடியாது. அப்போ என்னடா பேசிட்டே பேசி கிடக்குறியா? அட இருடா, ஒரே நல்ல இடம் வைக்க முடியும். இருடா என்னதான் 2 பேரும் சொல்ல வரீங்க? அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் கப்பலில் வேலை செய்கிறான். வெளிநாடா கப்பலில் போய் கப்பல் என்னென்ன சம்பளம் தெரியுமா அவன் சம்பாதிக்கிறான்? மாதத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். கூட பிறந்த அக்காளுக்கு செய்யக்கூடாத ஒரு 5 கோடிக்கு 6 கோடிக்கு என்னமோ நீங்கள் எவ்வளோ என்னது தம்பி பொண்டாட்டி வரத்துக்குள்ளே வாங்கிக்கிங்கன்றீங்களா? என் தம்பி இப்போயே செஞ்சுவிட்டானா? அப்போ எனக்குன்னு ஒரு மன மரியாதை இல்லைக்கா. ஏக்கா அவன் ஒரு 2 கோடி 3 கோடிக்கு செய்கிறான்னு வச்சுக்க, நான் எந்த அளவுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் ஊர் மக்களுக்கு சொல்லு பார்ப்போம். அந்த அளவுக்கு என்ன என் புருஷங்காரன் நான் சம்பாதிச்சா வைக்கிறான்? நீ ஒரு ஆள். என் புருஷனுக்கு மாதம் ஆனால் 1.5 லட்சமோ 2 லட்சமோ சம்பளம். அதில் என்னென்ன பண்ணி தொலைதோ அந்த கிறுக்கு. என்னமோ சமைச்சு ஒரு ஃபங்க்ஷனு காது குத்தி நடத்துகிறோன்னு வச்சுக்க, ஒரு எப்படி இருந்தாலும் ஆடு கோழி முட்டை அது இதுன்னு என்னென்ன செய்யணும், மீனுக்குன்னு எத்தனை கறியும் செஞ்சு வைக்கணும். அம்மா தடபுடலாக செய்யணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட அவன் ஒரு 5 கோடி செய்கிறான்னு வச்சுக்கியா, நான் ஒரு கோடிக்காவது நான் செய்கிறது இல்லையா இந்த செலவுலாம்? நீங்கள் என்னக்கா எடுத்தோங்க கௌத்தம்னு பேசுறியா? எட்டிச்சாயா? அப்போ நீ கொடு ஒரு 50 லட்சம், ஏக்கா நீ ஒரு கொடு 50 லட்சம், அப்போ நான் செய்கிறேன் உடனே. என்னமோ எடுத்தான் கௌத்தம்னு செய்ய சொல்கிறியே? என் புருஷங்கிட்ட போய் பேசுறது இல்லை. அந்த ஆள் பணம் ரெடி பண்ணி ஃபங்க்ஷன்லாம் நம்ம வைக்கணும். அவன் செய்கிற முறையெல்லாம் அவன் தானே செய்ய போகிறான். இல்லைனா அதையும் முன்கூட்டி என் தம்பிக்கிட்டே வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி செஞ்சு விட்டு ஏடா நீ செய்கிறதுல குறைச்சிக்கடா அப்படின்னு சொல்லலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஃபஸ்ட்டு என் புருஷங்கிட்ட என் மாமியாக்கிட்ட சொல்லணுக்கா. சொல்லாமலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எவ்வளோ ஒருத்தி 3வது ஆள் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா எவ செய்வான்னு நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்காததான் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? ஒரே ஒரு தம்பி, ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லு பார்ப்போம். அவன் கல்யாணத்துக்கு நாங்களும் எப்படிலாம் செய்யணும் கொள்ளணும்னு நினைக்கிறோம். அது எப்படிக்கா வந்தவளோ வர்றவளவோ உடனே நான் வேறு எடுத்து வெந்நீரை ஊற்றுவாளுவோ? அதுதான் எனக்கு ஒரே ஆத்திரமாக இருக்குது. அப்படி தான் அவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ கிழிச்சு கீனம் போட்டுறக்கூடாது நம்ம. என்னம்மா பயந்துக்கிட்டு முன்னுக்கூட்டியே வைக்க சொல்கிறான் அவன். ஏன் ஆத்தாக்காரி அதுக்கு மேலே வையி தாயின்னுக்கிட்டு நம்ம உயிரை வாங்குது. என்னதான் நீ செய்ய சொல்கிற சொல்லு பார்ப்போம். எங்கேயாவது நிம்மதியாக இருக்க விட்றான் பாரு. இப்போ தானே பேசிட்டு நான் சொல்கிறேன்டான்றேன். அதுக்கட்லையும் தொண போன் படுறான் பாரு. யாச்சி நான் சொல்கிறேன் கோச்சிக்காத. எனக்கும் கூட பிறந்தவன் இருக்கிறான் தான் லிமிட்டாக செய்வான். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இவ்வளவு தான் செய்வான். உனக்கு உன் தம்பிக்காரன் 10 கோடி 5 கோடின்னு சொல்கிறேன். என்னமோ கோடி கணக்கில் தானே பேசுகிற. அம்மம்மும் செய்கிறாங்க நல்ல விஷயம்னு வச்சுக்க. அதுக்கு நீ என்னடி இப்படி செலுத்துக்கிற? ஏட்டி அவன் 5 கோடி 3 கோடி செய்கிறான்னா அது அவன் தகுதிக்கு செய்கிறான். நீ அதுக்குன்னு 1 கோடிக்கு செய்யறதா உன் புருஷன் நல்லா சம்பாதிக்கணும். என்னமோ கோடி கணக்கில் சம்பளம் வாங்கணும். நீ செய்யலாம். நீ ஒன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு போடி சொல்லி மொத்தத்துக்கு இப்போ முக்கியமாக முன்னாடியே வச்சுக்க. இல்லைன்னா விடவே மாட்டாளுங்க. புரியுதா? என்ன மாதிரி உன்ன மாதிரி ஜெயா மாதிரி சொல்லி இவ லலிதா மாதிரி இவ்வளோ நம்ம 4 பேர் மாதிரி இருந்தாக்கா நம்ம சரி நம்ம வீட்டில் பிறந்துட்டாளுங்க இவளுக்கு செய்வோம்னுட்டு செய்யலாம். எல்லாம் மட்டமாக தான் இருக்கிறாளுவோ இந்த காலகட்டத்தில் நாத்தனாகாரிவோ. அப்புறம் என்னதான் பண்ணுறது நீ சொல்லு? அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி நாங்களும் கிளம்புறோம் வீட்டுக்கு. நீ என்ன பண்ணுற? வீட்டுக்கு போய் நீ உன் மாமனான்ற பாரு, உன் புருஷன் உன் மாமியார் 2 பேர்கிட்டையும் கலந்துக்கிட்டு உடனே உன் தம்பிக்கு சொல்லு. அவன் சீக்கிரமாக வந்து காது குத்தி வச்சு என்னென்ன முறை வாங்கணுமோ வாங்கிக்க. அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு உன் தம்பி பொண்டாட்டின்னு வந்துட்டானா அவள் குணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெருவு வாங்கிக்கலாண்டி. என்னடி நீ திமுறா இருக்கிறிய? சொல்கிறது புரியுதா இல்லையா? அடா ஆமாட்டி, அக்கா சொல்கிறது கரெக்டுடி, 100க்கு 100 உண்மை. ஆமாக்கா கேளுக்கா. எம்ம நச்சுன்னு நடுமண்டையில் அடித்த மாதிரி சொல்லி பிடிச்சி பாரு. அக்கா கரெக்டாக சொல்லிடுச்சு. நீ கேட்டான்னா அடி ஆமாட்டி இங்கே பாரு சொல்லியே நான் சொல்கிறத கேட்டுக்க. எல்லா வீட்லேயும் நாத்தனாரோ இருக்கிறாளுவோ பார்த்துக்க. எங்களெல்லாம் போட்டு சாவடிக்கிறாளுவோ. ஆனால் நாங்களாம் எப்படி செய்கிறோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிற்காத. கூடி சீக்கிரம் அக்கா சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிவு பண்ணு. தேதியை குறிச்சிட்டு எல்லாருக்கும் சொல்லு, பத்திரிக்கை அடித்து கொடு. நான் அவ்வளோத்தான் சொல்லுவேன். ஏன்னா பொட்டை பிள்ளையும் வச்சிடல, வச்சுக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அப்புறம் என்ன தான் பண்ண போகிற? சீக்கிரம் பண்ணி அப்போ தம்பிக்காரனுக்கும் உங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லு முடிவை. நீங்கள் எல்லாரும் சொல்கிறது நல்ல ஐடியா தான் இருக்குது. சரி என்னன்னு போய் என் புருஷங்கிட்டையும் என் மாமியாக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். உங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரி வாங்க போவோம்.